குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். குருரேவ கதிஹி குருமேவ பஜே குருணைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோः பரமம் சிசுர் அஸ்மி குரோः மதிர் அஸ்தி குரௌ மம பாஹி குரோ அகண்ட மண்டலாகாரம் व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. नमः सूर्याय शान्ताय सर्वरोगनिवारिणे आयुरारोग्यमैश्वर्यं देहि देव जगत्पते. सप्ताश्वरथम् आरूढं प्रचण्डं कश्यपात्मजं श्वेतपद्मधरं देवं तं सूर्यं प्रणमाम्यहम्. இன்னைக்கு 23 பார்க்கணும் இல்லையா? ஆமாம். नो कल्पापाय वायोरदयरयदलक्ष्माधरस्यापि गम्या गाढोद्गीर्णोज्ज्वलश्रीर् अहनिनरहिता नोतमः कज्जलेन प्राप्तोत्पत्तिः पतङ्गान्न पुनरुपगता मोषमुष्णत्वशोभो भर्तिः सैवान्यरूपा सुखयतु निखिलद्वीपदीपस्य दीप्तिः. இதுல சாதாரணமான ஒரு விளக்கு, நம்ம ஆத்துல ஏத்துற விளக்கையும் சூரியனையும் இதுல கம்பேர் பண்றது. விளக்குன்னும் வச்சுக்கலாம், இல்ல திரின்னும் வச்சுக்கலாம். நோ கல்ப அபாய வாயோஹோ அதய ரய தலத் க்ஷ்மாதரஸ்ய அபி கம்யா காட உத்கீர்ண உஜ்வல ஸ்ரீ அஹனி ந ரஹிதா நோ तमः कज्जलेन प्राप्त उत्पत्तिः पतंगात् न पुनः उपगता मोक्षम् उष्णत्वषः वह वर्तिः सा एव अन्यरूपा सुखयतु निखिल द्वीपदीपस्य दीप्तिः. सो निखिल द्वीपदीपस्य उष्णत्वषः अन्यरूपा वर्तिः सा एव दीप्तिः वह सुखयतु. உங்களுக்கு எல்லா சுகங்களையும் கொடுக்கட்டும். எது அப்படின்னா அந்த உஷ்ணத்துஷக, உஷ்ணமான கிரணங்களை உடைய அந்த சூரியன், அவனுடைய அந்த நிகில தீப தீபஸ்ய அந்நியரூபாவர்த்திகி. இந்த நிகில, இந்த என்டையர் ஜகத்தையும் ஜகத்துக்கும் ஒரு தீபமா இருக்கிற நிகில தீப தீபஸ்ய அந்நியரூபாவர்த்திகி. வர்த்தினா அந்த விக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த லேம்ப்ல அந்த திரி, வேற விதமான ஒரு அந்த திரியானது சாயேவ தீப்திகி, அதுதான் அந்த வெளிச்சத்தையும் கொடுக்கறது நம்மளுக்கு. வஹ சுகயத்து, உங்களுக்கு சுகங்களை கொடுக்கட்டும்னு சொல்றார். அந்த தீபமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் முதல் 3 வரிகள்ல சொல்றார். அதய ரய தலத்து க்ஷ்மாதரஸ்ய கல்ப அபாய வாயோஹோ அப்பி நோ கம்யா. கம்யானா என்ன? அணைக்க இயலாது. நோ கம்யா, அணைக்க இயலாதுங்கிறது. எதனாலன்னா கல்ப அபாய வாயோஹோ அப்பி நோ கம்யா. அந்த கல்பத்தோட முடிவுல வர ஒரு அந்த பிரளய காத்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரளய காத்தால கூட இந்த சூரியனோட அந்த ஒளி, அந்த தீபத்தை அணைக்க முடியாது. ஆனா நம்ம ஆத்துல இருக்கிற தீபம் ஒரு ஃபேன் போட்டா போயிடும், நம்ம வேகமா நடந்தாலே அணைஞ்சு போயிடுறது இல்லையா. சோ அதய, ஒரு தயவே இல்லாம அடிக்கிற அந்த பிரளய காத்து. அதய ரய, ரயனா ரொம்ப வேகமா வர. தலத்து க்ஷ்மாதரஸ்ய, தலத்துனா என்ன? அப்படியே பொடி பொடியா ஆக்கிடுறது. எதனா க்ஷ்மாதர, க்ஷ்மாதரங்கிறது மலையை குறிக்கிறது. பெரிய பெரிய மலைகளை எல்லாம் கூட பொடி பொடியா ஆக்கிற அந்த தயவே இல்லாத கல்பத்தோட முடிவுல வீசற அந்த பிரளய காத்தானது, காத்தாலையும் கூட கல்ப அபாய வாயோஹோ அப்பி நோகம்யா, அதனால கூட அணைக்க முடியாத ஒரு தீபம் இந்த சூரிய விளக்கு. அதுக்கப்புறம் காட உத்கீர்ண உஜ்வல ஸ்ரீஹி. காடானா நல்ல அழுத்தமா, உத்கீர்ண வெளியில வர உஜ்வல ஸ்ரீஹி, அந்த வெளிச்சம் அப்படிங்கிற ஒரு லக்ஷ்மி, ஒரு அழகான ஒரு அந்த வெளிச்சமானது தமக்கஜ்ஜலேன
ரஹிதா. அங்க நோ ந ரெண்டு இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டு நெகட்டிவ், ஸோ 2 negatives மேக் 1 பாசிட்டிவ். ஸோ அது ரெண்டையும் எடுத்து விடலாம். தமக்கஜ்ஜலேன ரஹிதா, ரஹிதானா இல்லாமல், வித்தவுட். தமக்கஜ்ஜலம் அப்படிங்கிறது வந்து நம்ம தீபம் ஏற்றி வச்சோம்னா அந்த தீபத்துல அந்த திரிக்கு கீழே அந்த கருப்பா ஒன்று வந்துட்டே இருக்கும் தெரியுமா, ஸோ அதுதான் அந்த தமக்கஜ்ஜலம். தமங்கிறது அந்த கருப்பா வர அந்த கஜ்ஜலம், அந்த மையின்னு சொல்லுவா. ஆனா இந்த சூரியன் வந்து ஆகாசத்துல நாள் பூரா இருக்கார், ஆனாலும் அந்த தமக்கஜ்ஜலம் கிடையாது அவர்கிட்ட. ஆனா நம்ம தமஸோட கம்பேர் பண்ணலாமா? தமஸுக்கு அந்த பிளாக் தானே சொல்லுவாங்க. ஆமா, அந்த பிளாக் தான். அந்த பிளாக்குங்கிற ஒரு ஒரு பார்ட் கூட இருக்காது அவர் வந்துட்டார்னா. தமக்கஜ்ஜலேன ரஹிதா, அவர் வந்தாச்சுன்னா அந்த தமஸ் போயிடுறது. ஸோ அந்த தமஸுங்கிறது வந்து என்ன, ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத நேரம் இல்லையா, ஸோ அதையும் வச்சுக்கலாம். அந்த தமஸே போயிடுறது அவர் இருந்தார்னா. நம்ம எல்லாரும் அப்படியே ஒரு சுறுசுறுப்போட எழுந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறோம். இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த பிளாக்னஸ் கருப்பா இருக்கிறது தீபத்துல இருக்கும், ஆனா இந்த சூரியன்ட்ட ரஹிதா, வித்தவுட் தட் இட் இஸ். அதுக்கப்புறம் பதங்காத்து பிராப்த உற்பத்தி. பதங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஒண்ணு வந்து, இந்த இடத்துல 2 அர்த்தம். பதங்காக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இங்க வந்து என்னன்னா, பதங்கனா சூரியன், இன்னொன்னு வந்து பதங்கனா விட்டில் பூச்சி. பதங்காத்து பிராப்த உற்பத்தி, அவர் வந்து ஸ்வயம் பிரகாஷர், அவராவே வந்தவர். அவருக்கு வேற ஒருத்தர், நம்ம தீபம்னா ஏத்தி வைக்கணும், ஏதாவது ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து ஏத்தி வைக்கணும், இல்ல இன்னொரு தீபத்துல இருந்து ஒளி கொடுக்கணும். இவர் வந்து அந்த மாதிரி கிடையாது. பதங்காத்து பிராப்த உற்பத்தி மோஷம் உபகதா ந. மோஷம்னா அதை யாராவது எடுத்துட்டு போறது, இல்ல அணைக்கிறது, தீபத்தை சமாதானப்படுத்தணும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மோஷம் உபகத்தானா திருடிண்டு போறதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ அந்த வெளிச்சத்தை வந்து யாராலையும் எடுத்துட்டு போக முடியாது. தீபத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாத்தலாம், இல்ல அதை வந்து அணைக்கலாம், அதெல்லாம் இதுல பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா, இந்த வரியில வந்து பதங்காத்து மோஷம் உபகதா, அதாவது பதங்கங்கிறது விட்டில் பூச்சி. நிறைய அந்த விட்டில் பூச்சி இந்த தீபத்தை நோக்கி தான் வரும் இல்லையா, அந்த தீபத்துல எரியிற ஒளியில வந்துதான் அது விழும். அப்படி அது விழும் பொழுது அந்த தீபம் அணைஞ்சு போலாம் இல்லையா. ஆனா இந்த பதங்க, இந்த சூரியனானது ந மோஷம் உபகதா, அந்த மாதிரி அணைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது அவரோடதுல. பேர்பட்ட அந்த உஷ்ணத்துஷக சாவர்த்திகி வக சுகேத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சூரிய ஒளியை தீபத்துடன் உவமித்து கூறலாமா என்று ஆராய்கிறார். தீபத்திற்கு சமமானதா இல்லையா என்ற கேள்விக்கு விளக்கம் அளிக்கிறார் கவி. விளக்கொளி சாதாரண காற்று பட்டால் அவிந்துவிடும். இரக்கமின்றி கடுமையாக வீசி மலைகளையே புரட்டி விடுகின்ற பிரளயக்கால காற்று கூட சூரியனுடைய விளக்கொளியை அணைக்க முடியாது. நம் வீட்டு விளக்கின் அடிப்புறத்து திரியில் கருப்பு மை பரவியிருக்கும். உதிக்கும் பொழுதே அடர்த்தியாக கிளம்பும் சூரிய ஒளியில் பகலில் கூட கருப்புமை காணப்படாது. பதங்கம் என்றால் சூரியன் என்றும் மின்மினி பூச்சி என்றும் பொருள்படும். ஒளி பதங்கனிடமிருந்து உண்டாவதுதான். ஒளி அப்படிங்கிறது, அந்த பதங்கங்கிறது சூரியன், அந்த ஒளியானது பதங்கத்திலிருந்து உண்டாருது. ஆனால் பதங்கம் மின்மினி பூச்சி போல ஒளி இழந்து விடுவதில்லை. இவா வேற மாதிரி கொடுத்திருக்கா. பூமி என்ற தீவுக்கு தீபமாக விளங்கும் சூரியனின் விளக்கு ஒளியானது உங்களுக்கு சுகம் தரட்டும். Even the terrible storms that uproot the mountains in pralaya, universal dissolution, are not able to flicker the flames of the solar lamp. That brilliant lamp produced by Patanga, the sun, is not extinguished by Patanga's insects and keeps away the collyrium like darkness in the day. And the Mayi. May that extraordinary lamp of the whole world give you happiness. இந்த சன் அண்ட் நம்ம ஒரு உதாரணத்துக்கு பேசும்போது சொன்னோம்ல, சூரிய சந்திரால் இருக்கிற வரைக்கும் அப்படின்னா சூரிய சந்திர. ஆமா சொல்லுவா. நோ கல்பாபாய வாயோரதயரயத லக்ஷ்மாதரஸ்யாபி கம்யா காடோத்கீர்ணோஜ்வல ஸ்ரீர் அஹனினரஹிதானோ தமः கஜ்ஜலேன प्राप्तोत्पत्ति पतंगान्न पुनरुपगता मोषमुष्णत्वशोवो वर्ति सैवान्यरूपा सुखयतु निखिलद्वीपदीपस्य दीप्तिः. 24 निःशेषाशावपूरप्रवणगुरुगुणश्लाघनीयस्वरूपा पर्याप्तं नोदयादौ दिनगमसमयोपप्लवेऽप्युन्नतैव अत्यन्तं ज्ञानभिज्ञा प्रणमपि तमसा
साकम् एकत्र वस्तुं प्रध्नस्येद्धारुचिर्वो रुचिरिव रुचितस्याप्तये वस्तुनोऽस्तु निःशेष आशा अवपूर प्रवण गुरु गुण श्लाघनीय स्वरूपा पर्याप्तं न उदय आदौ दिनगम समय उपप्लवे अपि उन्नता एव अत्यन्तं या अनभिज्ञा क्षणम् अपि तमसा साकम् एकत् वस्तुं ब्रध्नस्य इद्धा रुचिः वह रुचिः इव ருச்சிதஸ்ய ஆப்தயே வஸ்துனஹ அஸ்து. ஸோ இதில் சூரியனோட அந்த ஒளியையும் நம்மளோட ஆசைகள், சில புக்ஸில் பேராசைகளோட கம்பேர் பண்ணியிருக்கா, சிலதில் வெறும்ன டிசைர்ஸ் ஆசைகளில் கம்பேர் பண்ணியிருக்கா. அதை பார்ப்போம். பிரத்னஸ்ய இத்தா ருச்சிஹி. பிரத்ன சூரியனுடைய இத்தானா ரொம்ப அழகானன்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப அந்த தீவிரமான அந்த ருச்சிங்கிறது அந்த ஒளியானது. ருச்சிஹி இவ, ருச்சினா ஆசைகள், நம்மளுடைய ஆசைகளை போல. வஹ உங்களுக்கு, ருச்சிதஸ்ய வஸ்துனஹ ஆப்தையே, ருச்சிதஸ்ய உங்களுக்கு விருப்பமுடைய, வஸ்துனஹ வஸ்துங்கிறது பொருட்கள், யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதை, ஆப்தையே கிடைப்பதற்கு, அஸ்து அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்றார். என்ன மாதிரி அந்த சூரிய ஒளி இருக்கு, என்ன மாதிரி நம்மளுடைய ஆசைகள் இருக்குங்கிறது தான் இதுல சொல்றார். நிஷேஷ ஆஷா அவபூர பிரவண குருகுண ஸ்லாகனீய ஸ்வரூபா. நிஷேஷ கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம, ஆஷா திசைகள் அனைத்தையும், அவபூர அப்படியே நிரப்பி, பிரவண ரொம்பவே ஒரு கேப்பபிள், ரொம்ப தேர்ச்சி பெற்ற, குரு குண ஸ்லாகனீய நல்ல ஒரு குணங்கள் உடைய, ஸ்லாகனீய ஸ்வரூபா போற்றத்தக்க ஒரு ஸ்வரூபத்தை உடைய அந்த சூரிய ஒளி. அந்த சூரியனோட ஒளி எப்படி இருக்குன்னா, எல்லா திசைகள்லையும் பரவுறது, கொஞ்சம் கொஞ்சமா பரவி குருகு ஸ்லாகனீய ஸ்வரூபமா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆசைகள் என்ன மாதிரி ஆசைகள் இருக்கணும்னா, நிஷேஷ ஆஷா அனைத்து ஆசைகளும், நம்மளுக்கு உண்டாகின்ற அனைத்து ஆசைகளும், அவபூர அதனை பூர்த்தி செய்து, பிரவண குரு குண ஸ்லாகனீய ஸ்வரூபா அந்த ஆசை சாதாரணமா இருக்கக்கூடாது, ரொம்பவே ஒரு நம்மளுக்கு அனைத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அனைத்தையும் கொடுக்கிற குரு குண ஸ்லாகனீய, எல்லாரும் மெச்சுகின்ற ஒரு ஸ்வரூபமா இருக்கணும் அந்த ஆசை. அப்பேற்பட்ட அந்த ஆசை ஒரு நல்ல ஆசையா இருக்கணும். முன்னையே பார்த்தோம், நம்மளுக்கு என்ன விதமான ஆசைகள், அதாவது நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுப்பார், தேவை இல்லாததை கொடுக்க மாட்டார். வாட் எவர் வி டிசர்வ் அதை மட்டும் தான் கொடுப்பார். அந்த மாதிரி இது போற்றத்தக்க ஆசைகளா இருந்தா மட்டுமே அவர் அதை கொடுப்பார். உதய ஆதவ் கார்த்தால உதயம் ஆரம்பிக்கிற பொழுதும், தினகம சமய உபப்ளவே அப்பி அந்த நாள் கமன முடியிற பொழுது, உபப்ளவே அது சன் செட் ஆகிறப்ப, அந்த வீழ்ச்சி அடையறப்போ, அப்பி உன்னதா ஏவ அப்பவும் கூட அந்த சூரியனானது உன்னதான என்ன உயர்தரமானதாக தான், அதாவது உயர்ந்த மேல் நோக்கி தான் இருக்கும் எப்பொழுதுமே நம்ம சூரிய கிரணங்கள் எல்லாமே. ஸோ உன்னதமா தான் இருக்கும். பரியாப்தம்னா என்ன, எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகள் உதய ஆதவ் ஆரம்பிக்கும் பொழுதும், அதாவது ஆசைங்கிறது அந்த துளிர்விட ஆரம்பிக்க பொழுதும், தினகம சமய உபப்ளவே அப்பி ஒரு வீழ்ச்சி ஒருத்தருக்கு உன்னதமா அவருக்கு நல்ல நிலையில இருக்கிறப்பையும் தாழ்ந்த நிலையில இருக்கிறப்பையும் அந்த ஆசையானது உன்னதமான ஆசையாக இருக்கணும். அப்போ ஒரு ஆசை, இப்போ ஒரு ஆசை இருக்கக்கூடாது. காசு இருக்கிறப்ப ஒரு ஆசை, காசு இல்லாதப்ப இன்னொரு ஆசைங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே ஆசையா தான் இருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட அந்த ஆசையை போல, அத்தியந்தம் யா அனபிக்ஞா க்ஷணமபி தமசா சாக்கம் ஏகத்திர வஸ்தும். யா க்ஷணமபி எந்த ஒரு ஆசையானது, க்ஷணமபி ஒரு நிமிஷம், ஒரு க்ஷணம் கூட, அத்தியந்தம் தமசா சாக்கம் ஏகத்திர வஸ்தும் அனபிக்ஞா. அனபிக்ஞான என்ன முடியாதா இருக்கு அந்த ஆசை. என்ன முடியாது அப்படின்னு சொன்னா, தமசா சாக்கம் ஏகத்திர வஸ்தும். தமஸ் அப்படின்னாலே என்ன, ஒரு எதுவுமே செய்யாத ஒரு நிலைமை. ஸோ ஆசை அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஏதோ சம் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது ரஜஸ், அந்த ரஜோகுணம் தான் அதுல இருக்கு. தமோ குணமே துளி கூட இல்லை, இருந்ததுன்னா அந்த ஆசையே இருக்காது இல்லையா. ஸோ அது அப்படி அந்த அர்த்தம் அங்க போறது. சூரியனுக்கு என்ன, தமஸ் அந்த இருட்டு அப்படிங்கிற அந்த காரமே, சூரிய ஒளி வந்ததுன்னா இருக்காது. ஸோ அப்பேற்பட்ட அந்த சூரிய ஒளியானது பிரத்னஸ்ய இத்தாருச்சிஹி
ருச்சிஹீவ உங்களுடைய ஆசைகளை போல ருச்சிதஸ்ய வஸ்துனஹ ஆப்தே அஸ்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். ஸோ இவர் சொல்ற இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த பரமபதம் அப்படிங்கிற அந்த மோட்சம் அப்படிங்கிற ஆசையா தான் இருக்கணும். வேற எந்த ஆசையும் இதுல ஏன்னா அவர் என்ன சொல்றார், உயர்வா இருக்கும் பொழுதும் தாழ்வா இருக்கும் பொழுதும் அதே மாதிரி இருக்கணும், அந்த ஆசை மாறக்கூடாதுன்னு சொல்றார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றார், அந்த அவபூர பிரவண குரு குண ஸ்லாகனீய ஸ்வரூபமா இருக்கணுங்கிறார் அந்த ஆசை. ஸோ சின்ன சின்ன ஆசைகள்லாம் இதுல ஃபில்லே ஆகாது. ஸோ நல்ல அந்த பெரிய நல்ல ஆசையான முமுக்ஷுவா ஆகணுங்கிற அந்த ஆசையத்தான் இவர் குறிப்பிட்டிருக்கணும். ஸோ இதுல பேராசைன்னு கொடுத்துருக்கா, பார்ப்போம். நம்முடைய அளவில் அடங்கா ஆசைகளுடன் சூரிய ஒளியை ஒப்பிடுகிறார் கவி. நம்முடைய பேராசை திசையெங்கும் முட்டி மோதி பரவும். ஆஷா அவபூர பிரவண குருகுண ஸ்லாகனீய ஸ்வரூபா, அதை சொல்றார். அதை சாதிக்கக்கூடிய திறன்தான் நம்மிடம் இல்லை. ஆனால் சூரிய ஒளி திசையெங்கும் எட்டிவிடுவது மட்டுமல்ல, ஒளித்திறன் குறையாதவாறு நிரம்புகிறது. ஆசை சிறியதாகத்தான் குறுத்து விடுகிறது. 10 ரூபாய் இருந்தால் பொழுது போய்விடும் என்று. ஆனால் எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் போதாது என்ற பேராசை வளர்ந்து விடுகிறது. ஆனால் சூரியனுடைய ஒளி கிளம்பும் பொழுதும் குறைவாக இருப்பதில்லை. பகலின் முடிவிலும் அது நிமிர்ந்துதான் பிரகாசிக்கின்றது. நம்முடைய பேராசையில் கபட்டம், சூழ்ச்சிகள் போன்ற தமோகுணங்கள் அதிகம் உண்டு. ஆனால் சூரிய ஒளியோ ஒரு கணம் கூட, ஒரு மூலையில் கூட, ஒரு திவிலை கூட தமஸ் என்பதை அறியாது. ஆனால் நம்முடைய பேராசைக்கும் சூரிய ஒளிக்கும் ஒரே பெயர் ருச்சி. அதனால் ஒப்பிட்டு பார்க்க நேர்ந்தது. அப்படிமாத சூரிய ஒளி நீங்கள் விரும்பிய பொருட்களை வழங்கட்டும். இதுல பேராசைன்னு கொடுத்திருக்கார், அது ஒட்டி வருதான்னு எனக்கு தெரியல. ஆசை, நம்மளோட ஆசை தான் வரும். பேராசைக்கு யாருமே அருள் பண்ண மாட்டா. நம்மளோட நார்மல் நியாயமான ஆசைகள் தான் நிறைவேற்றப்படும். The bright light of the sun, unaccustomed to associate with darkness, attains eminence not at the time of rising, but also in the inauspicious time of setting. It spreads all over the quarters and possesses commendable excellence. May that light fulfill all your desires. निःशेषाशावपूर प्रवण गुरुगुणश्लाघनीय स्वरूपा पर्याप्तं नोदयादो दिनगमसमयोपप्लवेऽप्युन्नतैव अत्यन्तं ज्ञानभिज्ञा क्षणमपि तमसा साकमेकत्र वस्तुं ब्रध्नस्येद्धारुचिर्वो रुचिरिव रुचितस्याप्तये वस्तुनोऽस्तु. 25வது சூரியனுடைய பேர் என்னம்மா? போன ஸ்லோகத்திலயும் இந்த ஸ்லோகத்திலயும் அது உஷ்ணத்வஷகான்னு வந்தது. போன ஸ்லோகத்துல உஷ்ணத்வஷக 23 இல்லையா? 3rd லைன்ல இருக்கு இல்லையா? உஷ்ணத்வஷக நிகில தீப தீபஸ்ய தீப்திஹி, அதுல உஷ்ணத்வஷக. இதுல பிரத்னஸ்ய பிரத்ன சூரியனுடைய இத்தாருச்சிஹி, ரொம்ப அழகான அந்த ருச்சி, அந்த ஒளி. 25வது ஸ்லோகம். விப்ராணசக்திமாஷு பிரசமித பலவத்தாரகௌர்ஜித்ய குர்வீம் குர்வாணோ லீலயாதசிகினம் அபிலசச்சந்திரகாந்தாவபாசம் ஆதத்யாதந்தகாரே ரதிமதிசைனீமாவஹன் வீக்ஷணானாம் பாலோ லக்ஷ்மீம் அபாராம் அபரைவ குஹோ ஹர்பதேர் ஆதபோவஹ. ரொம்ப அழகான ஸ்லோகம். முருகப்பெருமான் கம்பேர் பண்றாரு இதுல. குஹன் சொல்றாருன்னா, விப்ராணக சக்திம் ஆஷு பிரசமித பலவத் தாரக ஔர்ஜித்ய குர்வீம் குர்வாணக லீலையா அதக ஷிகினம் அபி லசத்து சந்திரகாந்த அவபாசம். இன்னொரு விதம் எப்படின்னா, சந்திரக அந்த அவபாசம். ஆதத்யாது அந்தகாரே ரத்திம் அதிசைனீம் ஆவஹன்ன வீக்ஷணானாம். இன்னொரு விதம் அந்தக அரேஹே. ஒண்ணுல அந்தகாரே, இன்னொன்னுல அந்தக அரேஹே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல தாரக ஔர்ஜித்ய குருவீம் ஒரு மாதிரி பிரிக்கிறப்ப, இன்னொரு விதமா பிரிக்கிறப்ப தாரகா ஔர்ஜித்ய குருவீம். சரியா? ஸோ மூணும் ரெண்டு விதமா பிரிச்சுக்கலாம். பாலக லக்ஷ்மீம் அபாராம் அபரஹ இவ குஹஹ அகர்பதேஹே ஆதபஹ வஹ. இதுல அகர்பதி, அஹ அப்படின்னா டே, அஹஹ.
டேயோட பத்தி யாரு? சூரியன். சோ அகர்பதேகே ஆத்தபக, ஆத்தபம் அந்த சூடு, அந்த ஒளிக்கு. இதையும் வந்து நீங்க என்ன சொல்றது, ரொம்ப ஒன்றும் சேஞ்ச் ஆஃப் மீனிங் இருக்காது. ரெண்டு விதமா நீங்க இதை சொல்ல. அகர்பதேகே பாலக ஆத்தபக, அதாவது அகர்பத்தியோட அந்த இளம் வெயிலானது, அந்த இளம் கதிர்களானது, வக அபாராம் லக்ஷ்மி ஆதத்யாத், உங்களுக்கு ஒரு எல்லை இல்லாத லக்ஷ்மி கட்டாட்சம். அது எந்த, அது ஹெல்த் வெல்த் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். லக்ஷ்மினா என்ன, ஒரு வெல்த். லக்ஷ்மிய ஆதத்யாத் கொடுக்கட்டும். எப்படி? குஹன் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விதமா எப்படின்னா, அபரக பாலக குஹக இவ, உவமை சொல்ல முடியாத ஒரு சின்ன சிறுவனான குஹன் மாதிரி, அகர்பதேகே ஆத்தபக வக அபாராம் லக்ஷ்மி ஆஷு ஆதத்யாத், உங்களுக்கு ஒரு எல்லையில்லாத செல்வத்தினை உடனடியாக கொடுக்கட்டும்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங், பிரச்சனை இல்ல. முதல் வரியில பிரசமித பலவத்து தாரக ஔர்ஜித்ய குருவீன், குருவினாலே குரு அப்படின்னா நிறைய அர்த்தம். ஒண்ணு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல், இன்னொன்னு ரொம்ப ஹெவி. ஆமா, கௌரவம் ஒண்ணு வரும், ஹெவி ஒண்ணு வரும். ரொம்ப ஒரு சக்தி உடைய தாரகன் அப்படிங்கிற அசுரனை, பலவத் ரொம்ப பலசாலியான அந்த தாரகாசுரனை குருவீன் பிரசமித்த சமணம் பண்றார், அவனை கொல்றார். அவர் எப்படி அப்படின்னா, அவரோட ஒரு சக்தி அப்படிங்கிற ஆயுதத்தால், அந்த குருவீம் சக்திம் விப்ராணக, அதனை பிரயோகித்து அந்த தாரகாசுரனோட கொட்டத்தை அடக்கினார் அவர். சூரியனுக்கு எப்படி போறதுன்னா, பிரசமித்த பலவத் தாரகா ஔர்ஜித்ய குருவீன், தாரகா நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்களோட ஒரு ஔர்ஜித்யம், ஒரு தேஜஸ், ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பிரசமித்த, டே சன் வந்துடுத்துனா டேல அந்த ஸ்டார்ஸோட லைட்டு போயிடுறது. ஸோ அப்பேற்பட்ட அந்த விப்ராணகன்னா என்ன, ஒளி வீசுகின்ற அந்த கதிர்கள். அப்புறம் ரெண்டாவது வரியில என்ன சொல்றாருன்னா, லீலையா ரொம்ப விளையாட்டாக, சிகினம் அப்பி லச சந்திரகாந்த அவபாசம் அதக குருவானக, அதகன கீழே. ஸோ சந்திரகாந்த அவபாசம், சிகினம் அப்படின்னா அக்னி. அக்னியை வந்து பார்த்தோம்னா அந்த சந்திரகாந்த அவபாசம் அப்படிங்கிறது அந்த சந்திரனை போல ஒரு ஒளியை கொடுக்கறது அந்த அக்னி. அந்த அக்னி டே லைட்ல நம்மளுக்கு தெரியாது இல்லையா, சூரியன் வந்தாச்சுன்னா அக்னி எங்கேருந்து தெரிய போறது. ஸோ அந்த அக்னியோட ஒளியை கூட அதக லீலையா குருவானக, கீழ்மைப்படுத்துறது. அக்னி ஒண்ணுமே இல்லாம பண்ணி விடுறாரு இவர், சூரியன் வெளியில வந்தாருன்னு சொன்னா. குஹனுக்கு எப்படி போறதுன்னு சொன்னா, சிகினம் அப்படின்னா சிகி அந்த தொகைகளை உடைய அந்த மயில கீழே வாகனமா வச்சுருக்கார், அதக குருவன். அதன் மேல ஏறி அவர் உட்கார்ந்து இருக்கார். சந்திரகாந்த அவபாசம், சந்திரக அந்த அவபாசம், அந்த மயிலோட ஏதாவது டவுட்டா? அந்த ஷிக்கின்றதுக்கு ரெண்டு மீனிங் சொன்னேன்ல. ஆமா, ஒன்னு வந்து அக்னி, இன்னொன்னு வந்து பீகாக். ஆமா, ஷிகி, அந்த தோகை உடையது ஷிகினா. சந்திரக அந்த அவபாசம், அதாவது அந்த மயில் தோகையில அந்த கண்ணா இருக்கு இல்லையா, அது சந்திரகன்னு சொல்லுவா. அது மாதிரி ரொம்ப அழகா இருக்கிற தோகையோட அந்த கண்ணுன்னு சொல்றோம் இல்லையா, அது சந்திரக அந்த அவபாசம், அப்படி ரொம்ப அழகா இருக்கின்ற. அத கூட அத குருவன் கீழே வச்சுருக்காரு இல்லையா, அவர் முருகப்பெருமான் வந்து மயில் மேல ஏறின்னு இருக்காரு, அவரோட வாகனம். சோ அப்படி ரெண்டு பேருக்கும் ரெண்டு அர்த்தம் வரும் இந்த இடத்துல. ஆமா, இதுலயும் ரெண்டு, முதல்லயும் ரெண்டு, மூணாவதுலயும் ரெண்டு அர்த்தம் வரும். மூணாவது, அந்தகாரே ரத்திம் அதிசயினீம் வீக்ஷணானாம், அதாவது வீக்ஷணானாம்னா நம்ம எதனால பாக்குறோம், கண்களால பாக்குறோம். அந்த கண்களுக்கு அந்தகாரே ரத்திம் அதிசயினி ஆவகன், அதாவது இருட்டுல இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வருது இல்லையா, அந்த கண்களுக்கு இருட்டுல ஒரு இருட்டுல வெளிச்சத்துல சூரியன் வந்த உடனே ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விடுறாரு. அதிசயினிம் ரத்திம் ஆவகன், ரொம்பவே ஒரு ரத்தியை கொடுக்குறாரு, ரொம்பவே ஒரு ஆசையை கொடுக்குறாரு அந்த கண்களுக்கு. ஏன்னா வெளிச்சம் வந்த அப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியறது நம்மளுக்கு. அப்படி அங்க சூரியனுக்கு போறது. இவருக்கு எப்படி போறதுன்னா, அந்தக அரே ஹே, அந்தகன் அப்படிங்கிற அசுரனை அழிச்ச பரமசிவன். அரி அப்படின்னா எதிரி, அந்தக அசுரன் அவனுடைய எதிரி சத்ரு யாரு, பரமசிவன். அவரோட கண்களுக்கு அதிசயினியும் ரத்திம் ஆவகன், அவருக்கு வந்து குஹனை பார்த்தா ஒரே ஆசை முருகப்பெருமான் மேல். சோ அப்பேற்பட்ட அந்த பால ஆத்தபக வக அபாராம் லக்ஷ்மி ஆதித்யாத், கொடுத்து அருள் செய்யட்டும்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. கீழ்வானில் சிவந்த வண்ணத்தை எங்கும் பரப்பிக்கொண்டு சூரிய கிரணங்கள் உதயமாகின்றன.
இதனை காணும் கவியின் உள்ளத்தில் செவ்வேள் பரமன் முருகனும் இப்படித்தானே உதயமானான் என்று எண்ணுகிறார். கவியின் உள்ளத்தில் முருகனையும் சூரிய கிரணங்களையும் ஸ்லேடையாக ஒப்புமைப்படுத்தும் ஸ்லோகமும் உதயம் ஆகின்றது. இரவில் தாரகிக்கவைதாம், சந்திரன் இல்லாத போதும் கூட தம் ஒளியை நிலைநாட்டுபவைதாம். இருந்தாலும் அதையும் அடக்கும் சக்தி, அதாவது இந்த சக்திங்கிற ஆயுதம் சூரிய கிரணங்களுக்கு உண்டு. பாலமுருகனும் இப்படித்தானே மிகவும் வலிமை பொருந்திய தாரகாசுரனின் உறுதியை குலைக்கும் சக்தியை, அதாவது அந்த ஆயுதத்தை, சக்தி அப்படிங்கிற அந்த வேல், சக்தி ஆயுதத்தை படைத்தவன் அல்லவா? இது மட்டுமா, சந்திரனின் ஒளி போலவே குறைந்த ஒளிதான் அக்னிக்கும் உண்டு. இப்படி அக்னியை ஒளியில் தாழ்மைப்படுத்துவது சூரிய கிரணங்கள். முருகனோ மதியொளி போன்ற சிறகை விரித்து ஆடும் மயிலை தனக்கு கீழே வாகனமாக வைத்துக் கொள்கின்றவன். மேலும் இருளிலும் கண்களுக்கு ஒளியை கொடுக்கும் சூரியனின் ஒளிக்கிரணங்கள் நமக்கு இன்பத்தை அளிக்கட்டும். அந்த காசுரனை அழித்த சிவனுடைய குமாரன் தனது கருணை விழிகளால் அருள் பாலித்து எல்லையற்ற செல்வத்தை அளிப்பது போல. The light of the sun takes away the brilliance of the stars, moonlight, fire, and makes eyes long for darkness. It appears like young Kartikeya, who holds Shakti to kill the powerful demon Taraka, and mounting the peacock with crescent grace attracts the attention of the Andhakari Shiva. May that light bestow prosperity on you. Vibhrana Shaktimashu Prashamita Balavattarakauljitya Gurvim Kurvano Leelaya Dhashikhinam Apilasachandrakantavabhasam Adadhyadandhakare Ratimatishainim Avahan Vikshananam Balo Lakshmim Aparam Apara Iva Guho Harpater Atapovaha. 26. Jyotsnam Shakarsha Pandudyutitimiramashi-sheshakalmashamishit Jrumbhodbhutena Pingam Sarasijarajasa Sandhyaya Shonashochihi Pratah Prarambhakale Sakalam api jagat chitramunmilayanti Kantistikshnatvishokšnam Mudam upanayatat tulikeva tulambha. Jyotsna Amsha Akarsha Pandudyuti Timira Mashi Shesha Kalmasham Ishat Jrumbha Udbhutena Pingam Sarasija Rajasa Sandhyaya Shona Shochihi Prataha Prarambhakale Sakalam api jagat chitram unmilayanti Kantihi Tikshnatvishaha Akshnam Mudam உபநயத்தாத்து தூலிகா இவ அதுலாம் வக. இதுல தீக்ஷ்ணத்விஷக, தீக்ஷ்ணமான கிரணங்களை உடைய அந்த சூரியன், அவருடைய காந்தி, காந்திஹி அதுலாம் முதம், தீக்ஷ்ணத்விஷக காந்திஹி அக்ஷ்ணாம் கண்களுக்கு, அதுலாம் முதம் ஒரு எல்லையில்லாத ஒரு முதம், ஒரு சந்தோஷத்தினை, தூலிகா இவ, தூலிகாங்கிறது பிரஷ், பெயிண்ட் பிரஷ், அதே மாதிரி வக உபநயத்தாத் உங்களுக்கு கொடுக்கட்டும்னு சொல்ற. அந்த சூரியன் வரும் பொழுதே இந்த ஜகத்து அப்படிங்கிற ஒரு ஒயிட் கேன்வாஸ், அதுல பலவிதமான கலர்ஸ் போட்டு ஒரு சித்திரம் கொடுக்கறாராம். அப்பேற்பட்ட அந்த சூரிய கிரணமானது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்ற. எப்படி அப்படின்னு சொன்னா கலர்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா ஜோத்ஸ்னா அம்ச ஆகர்ஷ பாண்டுத்யுதி, பாண்டுனா ஒயிட், ஜோத்ஸ்னாங்கிறது சந்திரனோட ஒளி, அந்த ஜோத்ஸ்னாவோட ஒரு அம்சத்தை அப்படி இழுத்து விடுறாரு. அதாவது சன் வந்த உடனே மூன் போயிடுறது இல்லையா, மூன் கண்ணுக்கு தெரியறது இல்லை, போகிறது இல்லை, கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியறது இல்லை. அந்த நில ஒளி கொஞ்சமா அப்படி அவர் அதை அப்படி தள்ளுறார். அப்படி தள்ளும் பொழுது ஒரு ஒயிட்டா ஒரு நைட் டார்க் ஸ்கை இருக்கு இல்லையா, அந்த ஸ்கைல இந்த சந்திரனோட ஒரு ஒளிய இவர் பெயிண்ட் பிரஷ்ல இப்படி ஒரு இழுத்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாண்டுத்யுதி கொண்டு வர்றார். ஃபர்ஸ்ட் ஒரு ஒயிட் வருது, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா திமிர மஷி சேஷ கல்மாஷம். திமிரம்ங்கிறது அந்த காரம், இருட்டு, அந்த இருட்டோட மஷி, இருட்டு, அந்த கருப்புங்கிற இதுதான் இங்க். அந்த இங்க் சேஷம் மிச்சம் கொஞ்சம் இருக்கு, ராத்திரியோட மிச்சம் கொஞ்சம் இருக்கு, அதோட கல்மாஷம், அந்த கருப்போட இந்த வெள்ளை கொஞ்சமா சேர்றது, சேர்ந்தா ஒரு மாதிரி கிரே கலர் வருது ஒண்ணு. ஸோ அது ரெண்டாவது கலர். அதுக்கப்புறம் ஈஷத்து உஜ்ரும்ப உத்பூத்தேன
சரசிஜ ரஜசா பிங்கம். பிங்கங்கிறது எல்லோ கலர் எப்படி வருதுன்னு சொன்னா ஈஷத்து கொஞ்சமா, உஜ்ரும்ப உத்பூத்தேன கொஞ்சமா மலர்றது அந்த தாமரை. ஏன்னா ஏர்லி மார்னிங் இல்லையா, அப்பதான் அவர் வரும்பொழுதே இத்தனை கலர்ஸ் கொண்டு வரும்பொழுது லேசா அந்த தாமரை வந்து மலருது. மலரும் பொழுது உள்ள இருக்கிற அந்த மகரந்த தூள்கள் அதெல்லாம் மஞ்சளா இருக்கு, அது கொஞ்சமா அப்படி வெளியில வருது. உஜ்ரும்ப உத்பூத்தேன சரசிஜம், சரசிஜ சரஸ்ல மலர்கின்ற அந்த தாமரை. ரஜஸ்ங்கிறது அந்த மகரந்தம். பிங்கம் அதனால ஒரு எல்லோ கலர் வருது. அதுக்கப்புறம் சந்தியா ஷோண சோச்சிகி, மார்னிங் சந்தியா வேலை அது, இரவும் பகலும் இணையிற காலம். அப்போ அந்த ஒரு ரெட்னஸ் சந்தியா ஷோண சோச்சிகி, சோச்சியும் பிரகாசம் தான். ரெட் கலர்ல ஒரு லைட் வருது. ஸோ ஒயிட் சொன்னார், கிரே சொன்னார், எல்லோ சொன்னார், இப்போ ரெட் சொல்றார். ஸோ இது எல்லாமே வந்து அப்படியே இந்த உலகத்தை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து டிரா பண்ணினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஜெகத் சித்திரம், இந்த உலகத்தையே ஒரு சித்திரமா ஒரு படமா வர்ணிக்கிறதாவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப விசித்திரமா ரொம்ப அழகா இப்பேற்பட்ட கலர்களோட அவர் வந்து சூரியன் வந்து உதயமாகி எல்லாரும் கண்ணை திறந்து இவ்வளோ அழகான ஒரு சித்திரத்தை பார்க்குறோம் காலவேளையில தினமும் அப்படிங்கிறது அர்த்தமும் இதுல எடுத்துக்கலாம். பிராத்தக பிராரம்ப காலே, கார்த்தால த ரைசிங் சன் உதயம் ஆகும் பொழுது, காந்திஹி தீக்ஷ்ண த்விஷக காந்திஹி அக்ஷ்ணாம் கண்களுக்கு முதம் உபநயத்தாத், எப்படின்னா அதுலாம் முதம், தூலிகா இவ ஒரு பெயிண்ட் பிரஷ் மாதிரி அப்படின்னு இதுல சொல்றாரு. உதிக்கின்ற செங்கதிர் தனது மென் கதிர்களை எங்கும் பரப்பி உலகையே அழகுமயமாக செய்கிறது. ஒரு புறம் வெண்மை, மறுபுறம் கருமை, மற்றொரு புறம் மஞ்சள், செம்மை போன்ற பல்வேறு வகைப்பட்ட வண்ணங்கள் உலகெங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. இத்தகைய வண்ணக் கலவைகளை கொண்டு உலகையே ஓவியமாக தீட்டும் ஓவியனாக சூரியனை சித்தரிக்கின்றார் கவிஞர் இந்த ஸ்லோகத்தினால். சூரியன் உதித்ததும் சந்திரன் மறைகின்றான். மறையும் சந்திரனின் எஞ்சிய ஒளியோ உலகெங்கும் சித்திரத்தின் பகை புலன் போல வெண்மையை பரப்புகின்றது. இருள் மெல்ல மெல்ல விலகிய போதும் இன்னும் சிறிது எஞ்சியே உள்ளது. அதனால் கருமை வண்ணமும் சிறிது காணப்படுகின்றது. தாமரைகள் மெல்ல மெல்ல மலரத் தொடங்கியுள்ளதால் அதில் உள்ள மகரந்த பொடிகள் பரப்பும் மஞ்சள் வண்ணம். கீழ்வானில் ஆதவன் உதயமாகும் சந்தியா காலமாதலால் செம்மை வண்ணம். இது போன்ற பல்வேறு வண்ணக் கலவைகளால் சூரியன் தனது ஒளியாகிய ஓவிய தூரிகைகளால் உலகையே ஒரு சித்திரமாக விளங்கச் செய்கின்றான். இத்தகைய சூரியனின் ஒளி உங்களுடைய கண்களுக்கு அபரிமிதமான ஆனந்தத்தை நல்கட்டும். The rays of the sun in the early morning unveil like the brush of an artist the beautiful picture of the world, interwoven with white, black, reddish brown and red colors on account of remaining moonlight, ink-like darkness, pollens of half-opened lotuses and early appearance of the dawn. May the splendor of the sun please your eyes. மம்மி அந்த ஒயிட் வந்து மூணுக்கு சொன்னீங்க, ஆஷ் கலருக்கு எப்படி என்ன சொன்னீங்க? ஆஷ் கலர் வந்து ராத்திரி ஃபுல்லா போயிருக்காது இல்லையா, அப்பதானே சூரியன் வர. சோ இப்ப இந்த சந்திரனோட ஒளியை கொண்டு வரார். அந்த பிளாக் ஒண்ணு இருக்கு. சோ அந்த பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு கிரே, பிளாக்கும் இல்ல கிரேயும் இல்ல, ஒரு மாதிரி மிக்சட் கலர் அது. ஜோத்ஸ்னாம் ஷாகர்ஷ பாண்டுத்யுதிதிமிரமஷீஷேஷ கல்மாஷமீஷத்ரும்போத்பூதேன பிங்கம் சரசிஜ ரஜசா சந்தியா ஷோணசோச்சிஹி प्रातः प्रारम्भकाले सकलमपि जगच्चित्रमुन्मीलयन्ती कान्तिस्तीक्ष्णत्वषोक्ष्णां मुदमुपनयता तूलिकेवातुलाम्बः. 27 आयान्ती किं सुमेरोः सरणिररुणिता पाद्मरागैः परागैराहो स्वित्स्वस्य माहारजनविरचिता वैजयन्ती रथस्य माञ्जिष्ठी पृष्ठवाहावलिविधुतशिरश्चामरालीनुलोकैः आशङ्क्यालोकितैवं सवितुरघनुदे स्ताप्रभातप्रभावः. आयान्ति किं सुमेरोः सरणिः अरुणिता पाद्मरागैः परागैः अहोस्वित् स्वस्य माहारजनविरचिता वैजयन्ती रथस्य माञ्जुष्ठी पृष्ठ वाह आवली विधुत शिरः चामर आली नु लोकैः आशङ्क्य
ஆலோகிதா ஏவம் சவிதுஹு அகநுதே ஸ்தாத் பிரபாத பிரபா வஹ. சவிதா சூரியன், இங்க சவிதுஹு அப்படின்னா சூரியனுடைய பிரபாத்த பிரபா காலை வேலை ஒளியானது. அக அப்படின்னா பாபம், அந்த பாபங்களை அழிப்பதாக இருக்கட்டும், ஸ்தாத்து இருக்கட்டும். சூரியனோட ஒளி வந்து எப்படி இருக்குன்னு சொல்றது, பாக்கிறதுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி அந்த சூரியனோட ஒளியை பாக்குறாளாம். லோகைஹி, இந்த ஒரு ஆசங்கியன்னா என்ன, இப்படியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுற லெவலுக்கு இருக்கு அந்த சூரிய ஒளி. என்னெல்லாம் சந்தேகம் அவளுக்கு அப்படிங்கிறது தான் கொடுக்குறார். சுமேரோஹோ பாத்மராகைஹி பராகைஹி அருணிதா ஆயாந்தி சரணிகி கிம். அந்த சுமேருவோட, அந்த சுமேரு மலையோட பத்மராகம் அந்த மாணிக்கக்கல் போல இருக்கிற பராகங்கள், மகரந்தம் உரசிண்டு வரும் பொழுது, அந்த சுமேதத்தை தாண்டி வரும் பொழுது அங்க இடிக்கிறார் லேசா. அப்படி வரப்ப அங்க இருக்கிற அந்த பத்மராக கற்கள் எல்லாம் இடிபட்டு அந்த பொடிகள் எல்லாம் உதிர்றதாம். அது உதிரும் பொழுது ஒரு சிகப்பு நிறத்தை கொண்டு வருது. அதுவா இருக்குமோ அப்படின்னு ஒரு பக்கம் சந்தேகப்படுறாளாம். அருணிதா, அருணனால ரெட், அதனால சிவந்து காணப்படுகின்றதோ அருணிதா. ஆயாந்தி, அந்த செம்மையை கொண்டு வந்திருக்கோ. சரணிகி, சரணினா வரிசை, அந்த சூரிய கதிர்களோட வரிசையானது இந்த பத்மராக கற்களால உண்டான அந்த பொடிகள், அதனால ஒரு செம்மையை கொண்டு வந்திருக்கோ. கிம் அப்படின்னா அப்படியோ அப்படின்னு கேக்குறது. அடுத்தது ஆஹோஸ்வித், இல்லேனா ஸ்வஸ்ய ரதஸ்ய, அந்த சூரியனுடைய ரதத்தினுடைய மாஹாரஜன விரச்சிதா வைஜெயந்தி கிம். மாஹாரஜனங்கிறது இது குங்குமப்பூ, சாஃப்ரன். அந்த சாஃப்ரன் கலர்ல இருக்கிற மாஹாரஜன விரச்சிதா, அதுல அப்படியே தோச்சு எடுத்த வைஜெயந்தி. வைஜெயந்திங்கிறது கொடி, சூரியனோட ரதத்துல தேர்ல கட்டப்பட்டு இருக்கிற அந்த கொடியோ அப்படின்னு தோணர்தான். கிம், அப்படியா, அப்படி இருக்குமோ. அப்புறம் மாஞ்சிஷ்டி பிரஷ்ட வாக ஆவலி விதுத சிரஸ் சாமர ஆலினு. வாக அப்படின்னா அந்த வகிக்கிற, ஸோ அந்த ரதத்தை வகிக்கிறது எது, குதிரைகள். ஸோ இந்த இடத்துல வாகங்கிறது குதிரைகள். பிரஷ்ட வாக, ரொம்ப சிரேஷ்டமான அந்த குதிரைகள், அதனுடைய ஆவலி வரிசை. அந்த 7 குதிரையும் இருக்கு இல்லையா, அந்த 7 குதிரையும், அந்த குதிரையெல்லாம் பார்த்தோம்னா இந்த தலையில எல்லாம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருப்பா தெரியுமா. அப்ப சூரியனோட குதிரைனா கேட்கணுமா, அந்த குதிரையோட தலைப்பகுதியில ஒரு ரெட் கலர்ல ஒரு இது இருக்கு, சிரஸ் சாமர ஆலின்னு சொல்றா இல்லையா, அந்த ரெட் கலர்ல ஒரு அழகா ஒண்ணு வச்சிருக்கா, அதுவோ அப்படின்னு சொல்றா. அது எப்படி இருக்குன்னா, அது மாஞ்சஷ்டின்னு சொல்றா. மாஞ்சஷ்டிங்கிறது வந்து ரெட் கலர்ல இருக்கும், அது ஏதோ சம் ஹர்ப் போல இருக்கு. எனக்கு கரெக்டா அது என்னன்னு தெரியல, யாராவது தெரிஞ்சதுன்னா அந்த குரூப்ல போடுங்கோ. அந்த மாதிரி இருக்கும், அந்த தலை ஆட்டி ஆட்டி அந்த குதிரை போகும்பொழுது அந்த ரெட்னஸ் வந்து வெளியில வர மாதிரி இருக்கும் அந்த குதிரையோட தலைகள்ல இருக்கிற அந்த மாஞ்சஷ்டி. ஸோ பிரஷ்ட வாக ஆவலி விதுத, விதுத்தன அந்த குதிரை தலையை ஆட்டும் பொழுது, அந்த வாக ஆவலி விதுத்த குதிரைகள் அத்தனையும் அப்படி தலையை அசைக்கும் பொழுது சிரஸ் சாமர ஆலினு, தலையில இருந்து அந்த சாமர ஆலியோ, ஆலிங்கிறது வரிசைன்னு ஒரு அர்த்தம், அந்த ஆலியோ நூனா என்ன, அப்படியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறா. ஏவம் லோகைஹி, இந்த மாதிரி உலகத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் ஆசங்கிய, ஒரு சங்கா வருது அவளுக்கு. ஆலோகிதா சவித்துஹு, அப்படி பார்க்கப்பட்ட அந்த சவித்துவினுடைய, அந்த சூரியனுடைய பிரபாத்த பிரபா காலை வேளையின் ஒளியானது வஹ அகனுதேஸ்தாத், உங்களுடைய பாபங்களை போக்குவதாக இருக்கட்டும். இளம் சிவப்புடன் உதிக்கின்றான் சூரியன், அதனால் கீழ்வானம் முழுதும் செம்மை பரப்பிய காட்சியை காண்கின்றார் கவிஞர். இதை கண்டு வியப்பு மேலிட்டால் இத்தகைய செம்மைக்கு காரணம் யாதாக இருக்கலாம் என்ற ஐயம் கவிஞரின் உள்ளத்தில் பிறக்கின்றது. அதுவே ஸ்லோகமாகவும் பிறக்கின்றது. கீழ்வானம் முழுவதும் செம்மை வண்ணமாக இருப்பதன் காரணம் என்ன? ஓஹோ, சூரியன் மேருமலையின் வழியாக வருவதால் அங்கு வழியில் சிதறி கிடக்கும் பத்மராக மணி இளம் சிவப்பு கலந்த மஞ்சள் வண்ணம் கொண்ட நவரத்தினங்களில் ஒன்று. அதன் பிரகாசத்தால் தான் இத்தகைய செம்மை வண்ணம் காணப்படுகிறதோ, அல்லது சூரியனுடைய ரதத்தில் கட்டப்பட்டுள்ள சிவப்பு வண்ண கொடியின் காந்தியோ, அல்லது அவனுடைய ரதத்தில் வரிசையாக பூட்டப்பட்டுள்ள உயர்ந்த ஜாதி குதிரைகளின் பிடரி மயிர்களில் காணப்படும் சிவப்பு காந்தியோ. இவர் பிடரி மயிரோட சிவப்பு சொல்றார்.
என்று மக்கள் ஐயுறுமாறு தோன்றுகின்ற சூரியனின் காலை ஒளி உங்களுடைய பாவங்களை அழிக்கட்டும். நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம்ல மேடம், அந்த அவர் அப்படி பிடிச்சு அதை இழுக்கும் போது அந்த குதிரையோட பிடரியில ஒரு பிடரி இல்ல, அது வந்து அந்த அந்த மூக்குல கயிறு கட்டிருப்பாளே, இழுக்கும் பொழுது அந்த ரெட்னஸ் பார்த்தோம். கரெக்ட். அது வந்து அந்த மூக்குல கட்டிருக்கிற அந்த கடிவாளத்துல இருந்து வர ரத்தம் மாதிரி இருக்குன்னு படிச்சோம். ஆமா ஆமா. So the early rays of the sun are looked at anxiously by the people in amazement as to whether they are the paths of Sumeru studded with dusts of emerald stones, or the golden banners of the chariot, or the moving chamaras of Manjishta color on the heads of the horses in front. May those rays remove all your sins. இதுலயும் அந்த மாஞ்சிஷ்டா அப்படிங்கிற அந்த ஹெட்ஸ் ஆஃப் த ஹார்சஸ் தான் கொடுக்குற குதிரையோட தலையில இருக்கிற மேபி பிடரினும் எடுத்துக்கலாம், இல்ல அந்த மேல அந்த அழகுக்குன்னு பண்ணுவா இல்லையா, அதுவும் எடுத்துக்கலாம். அங்க அந்த மாஞ்சிஷ்டா அதை வச்சிருக்கா, அதோட ரெட்னஸ். இதுல அந்த பத்மராகம் ஏன் பாத்மராகைன்னு இருக்கு? பத்மத்துல இருந்து வருது பாத்மம். பாத்மராகைகின்னா என்ன, அந்த பத்மராகத்திலிருந்து வந்த பராகைகி. ஓ ஓ. இப்ப வாசுதேவ சொல்றோம் இல்லையா, வசுதேவர்ல இருந்து வந்தவர் தான் வாசுதேவர். ஆமா ஆமா. ஆயாந்தி கிம் சுமேரோ சரணிரருணிதா பாத்மராகை பராகை ராஹோ ஸ்வித்ஸ்வஸ்ய மாஹாரஜன விரச்சிதா வைஜயந்தி ரதஸ்ய மாஞ்சஷ்டி பிரஷ்டவாஹாவலி விதுத சிரச்சாமராலீனு லோகைஹி ஆசங்க்யாலோகிதைவம் சவிதுரகனுதே ஸ்தாத்பிரபாத பிரபாவஹ. 28 த்வாம் தத்வம் சம்விதத்தே न तपति रुचिमन्नातिरूपं व्यनक्तिन्यक्त्वं नीत्वापि नक्तं न वितरति तरां तावद् अन्हिस्त्वशं यः स प्रातर्मा विरंसीत् असकलपटिमा पूरयन् युष्मद् आशाम् आशाकाशावकाशावतरणतरुणप्रक्रमोर्कप्रकाशः. இதுவும் ஒரு டங் ட்விஸ்டர் வருது லாஸ்ட் லைன்ல. த்வாந்த துவம்சம் விதத்தே ந தபதி ருச்சிமத் ந அதிரூபம் வியனக்தி ந்யக்த்வம் நீத்வா அபி நக்தம் ந விதரதி தராம் தாவத் அன்ஹஹ த்விஷம் யஹ சஹ பிராத்தஹ மா விரம்சீத் அசகல பட்டிமா பூரயன்னு யுஷ்மத் ஆஷாம் ஆஷா ஆகாஷ அவகாஷ அவதரண தருண பிரக்ரமஹ அர்க்க பிரகாஷக. அர்க்க சூரியன், அந்த அர்க்க பிரகாஷக சூரியனுடைய ஒளியானது. மா விரம்சீத் எப்பொழுதும் கொடுத்துட்டே இருக்கட்டும், லெட் இட் நாட் ஸ்டாப் அப்படின்னு சொல்றார். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கட்டும், உங்களோட ஆசைகளை எல்லாம் ஆஷா பூரைன்னு சொல்றார். உங்களுடைய ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொண்டே இருக்கட்டும், நிறுத்த வேண்டாம் அப்படின்னு இதுல வேண்டிக்கிறார். துவாந்த துவம்சம் விதத்தே ந தபதி. முன்னையே படிச்சோம் இல்லையா, சூரியன் வந்து என்டையரா வந்தாருன்னா அவ்வளவுதான் போச்சு, இந்த பூமியே அழிஞ்சு போயிடும், அவ்வளோ ஒரு தீவிரமா இருக்கும் அவரோட இது. ஆனா கொஞ்சம் எங்க எத்தனை வேணுமோ அங்க அவ்வளவு கொடுக்கறார் அப்படின்னு முன்னாடியே படிச்சிருக்கோம். சோ துவாந்த துவம்சம் விதத்தே, அந்த துவாந்தத்தை, அந்த அந்தகாரத்தை, இருட்ட இரவை துவம்சம் பண்றார். விதத்தே ந தபதி, ஆனா தகிக்கல அவர். எவ்வளோ அந்த இருட்டு போக்குறதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ மட்டும் கொடுக்கறார். அதுக்கப்புறம் ந அதிரூபம் வியனக்தி, ரொம்ப உஷ்ணமான ஒரு ரூபத்தை அவர் வெளிப்படுத்துறது இல்ல. ந்யக்த்வம் நக்தம் நீத்வா வியனக்தி ந்யக்த்வம் நீத்வா அப்படி நக்தம். ந்யக்த்வம்னா நெக்குனாலே குறைவாக, நக்தம் நீத்வா அப்பி இரவு சென்ற பிறகும் கூட, விதரதி தராம் ந நிறைய பண்றது இல்ல அவர். கொஞ்சம் 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 கொஞ்சமா தான் அவர் வெளியில வர்றாரு. திடீர்னு இருட்டுல இருந்துட்டோ சடனா ஒரு லைட்டை போட்டோ அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அப்படியே கண்ணை வந்து ஒரு மாதிரி பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி அவர் பண்ணல. ராத்திரி போறதுன்னா எப்படி போறது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அவர் ஒரு ஃபுல் வெளிச்சத்தை கொடுக்குறாரே தவிர டக்குன்னு வந்தாருன்னா அவர்தான் அவ்வளவுதான், எல்லாரும் எவ்ரி ஒன் வில் கோ பிளைண்ட். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழகா அன்ஹ துஷம் யஹ, அன்ஹங்கிறது ஒரு நாளினுடைய ஒரு துஷம், ஒரு ஒளியானது எவ்வளவு வேணுமோ அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் கொடுக்கிறார். சக பிராத்தக அசகல பட்டிமா, சகலனா அனைத்தும், அசகலன அனைத்தும் அல்லாத குறைவான, பட்டிமா பட்டிமானா அவரோட கேப்பபிலிட்டி, பட்டுத்துவம், அவருக்கு எவ்வளவு முடியுமோ அது அத்தனையும் அவர் வந்து வெளியில கொடுக்கல. எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் கொடுக்கிறார். அவர் இருக்கிறது அத்தனையும் கொடுக்கல, கொடுத்தாருன்னா அவ்வளவுதான். யுஷ்மத் ஆஷாம், உங்களுடைய ஆசைகளை
ஆஷா அப்படின்னா திசைகள் ஒண்ணு, இன்னொன்னு டிசையர்ஸ் ஆசைகள். ஆகாஷங்கிறது ஸ்கை, அவகாஷ அப்படிங்கிறது இடைவெளி, அவதரணங்கிறது இறங்கிறது இல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருது, தருண இளம், பிரக்கிரமக படிப்படியாக, அர்க்க பிரகாஷக. சோ எப்படி காத்தால அவர் வரார், கொஞ்சமா வரார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆறார், அப்புறம் வானம் பூரா அப்படியே ஒரு இடைவெளி இல்லாம பரவறார். அதே மாதிரி நம்மளுடைய ஆசைகளும் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் இங்க இது வேணும் அது வேணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பரவுறது, பரவி பெரிய பெரிய ஆசைகளாக விரிவடைகிறது. அந்த மாதிரி இருக்கு. எந்த ஆசைகள் உச்சிதமானதோ அந்த ஆசைகள் அனைத்தையும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடு செய்து கொண்டே நிறைவேற்றட்டும், ஆசைகளை பூர்த்தி செய்து கொண்டு இருக்கட்டும், நிறுத்த வேண்டாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ற. உதிக்கின்ற சூரியன் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை, ஒளி மட்டும் வருகிறது, ஆனால் சூடு இல்லை. ஆயின் இருளை அறவே ஒழித்து விடுகின்றான். இரவு முழுதும் பின் தள்ளப்பட்டு விட்டது, ஆனால் இன்னும் பகல் ஒளி பரவவில்லை. ஆகாயமெங்கும் வியாபிக்க வேண்டும் என்ற வீரியத்தோடு கிளம்புகின்ற சூரிய ஒளி இன்னும் முழுமையாக வெளிப்படாவிட்டாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு முன் ஓய வேண்டாம். ஸோ அசக்கல பட்டிமா அப்படிங்கிறது தான் முழுமையா வெளிப்படலைன்னு சொன்னாலும். The first appearance of the sun removes the darkness, is not severe and does not reveal its entire splendor. In spite of putting an end to night, it does not exhibit the entire glory of the day. It covers all directions, sky and other spaces. May that first appearance of the sun not desist from fulfilling all your desires. ஒரு க்ஷணமே அத்தனையும் பூரணம் பண்ணல அவர், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பரவிதான் எல்லா திசைகள்லையும் பரவி ஃபுல் டேயை கொடுக்கிறார் அவர். அந்த மாதிரி நம்மளோட ஆசைகளும் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புறது, அந்த அத்தனை ஆசைகளையும் அவர் நிறைவேற்றட்டும், நிறைவேற்றி கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். இதுல துவம்சம் விதத்தே ந தபதி ருச்சிமன்னாதி ரூபம் வியனக்தி ஞக்வம் நீத்வாபி நக்தம் ந விதரதி தராம் தாவத் அன்ஹஸ்த்விஷம் யஹ சப்ராதர் மாவிரம் சீத் அசகல பட்டிமா பூரயன் யுஷ்மத் ஆஷாம் ஆஷாகாஷாவகாஷாவதரண தருண பிரக்ரமோர்க்க பிரகாஷ. ஆஷா ஆகாஷ அவகாஷ அவதரண தருண பிரக்ரம அர்க்க பிரகாஷ. தனித்தனியா படிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. செகண்ட் லைனை கொஞ்சம் படிமா. ஞக்த்வம் நீத்வா அபி நக்தம் ந விதரதி தராம் தாவத் அன்த்விஷம் யஹ. நக்தம்னா இரவு. அன்ஹி படிக்கணுமா? ஆமா, அன்ஹி தான் படிக்கணும். அன்ஹஸ் அன்ஹஸ் அஹனி அங்க படிச்சது நம்ம ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல அஹனி படிச்சோம் இல்லையா? அஹனினா அந்த நாள் பொழுதில் அப்படின்னு அர்த்தம். இது அன்ஹஹ அன்ஹஹ அதாவது நாளினுடைய அப்படின்னு அர்த்தம். அன்ஹஹ துஷம் அன்ஹஸ் துஷம். நக்தம் ஞக்த்வம் நீத்வாபி அதாவது இரவு அப்படிங்கிறது ஞக்த்வம் நீத்வாபி அதாவது போயின்னு இருக்கு அப்படிங்கிற பொழுது கூட அபி துஷம் நாளினுடைய ஒரு துஷம் ஒரு ஒளியை உடனே ராத்திரி போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு முழு சூரியனும் உடனே உதிக்கிறது இல்லை இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தானே அவர் வெளியில வரார். அததான் இதுல சொல்றா. சோ நக்தம் ஞக்த்வம் நீத்வா அபி அன்ஹ துஷம் தாவத்து ந விதரதி தராம். ரொம்ப டக்குன்னு வெளியில வரல அவர், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கண்களுக்கு ரொம்ப இதமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் ஃபுல் டேயா ஆக்குறார் நம்மளுக்கு. ஐ திங்க் மணி ஆயிடுத்து, இதோட முடிச்சுக்கலாம். படிச்சுடுறேன். நோ கல்பாபாய வாயோரதயரயதலத்மாதரஸ்யாபி கம்யா गाढोद्गीर्णोज्ज्वल श्रीत् अहनिनरहिता नो तमः कज्जलेन प्राप्तोत्पत्तिः पतङ्गान्न पुनरुपगता मोषमुष्णत्वशोभो वर्तिः सैवान्यरूपा सुखयतु निखिलद्वीपदीपस्य दीप्तिः निःशेषाशावपूरप्रवणगुरुगुणश्लाघनीयस्वरूपा पर्याप्तं नोदयादौ दिनगमसमयोपप्लवेऽप्युन्नतैव अत्यन्तं यानभिज्ञा क्षणमपि तमसा साकमेकत्र वस्तुं रध्नस्येद्धारुचिर्वो रुचिरिव रुचितस्याप्तये वस्तुनोऽस्तु बिभ्राणः शक्तिम् आशु प्रशमितबलवत्तारकौर्जित्य गुर्वीं कुर्वाणो लीलयाधः शिखिनम् अपि लसच्चन्द्रकान्तावभासम् आदध्यादन्धकारे रतिम
अतिशैनीम् आवहन् वीक्षणानाम् बालो लक्ष्मीम् अपाराम् अपर इव गुहो हर्पतेर्आतपोवः ज्योत्स्नां शाकर्षपाण्डुद्युतितिमिरमशीशेषकल्माषमीषद्जृम्भोद्भूतेन पिङ्गम् सरसिजरजसा सन्ध्यया शोणशोचिः प्रातः प्रारम्भकाले सकलमपि जगच्चित्रमुन्मीलयन्ती कान्तिस्तीक्ष्णत्विषोक्ष्णाम् मुदम् उपनयतात्तूलिके वा तुलाम्बः आयान्ती किं सुमेरोः सरणिररुणिता पाद्मरागैः परागैर् आहो स्वस्य माहारजनविरचिता वैजयन्ती रथस्य माञ्जष्ठी पृष्ठवाहावलिविधुतशिरश्चामरालीनुलोकैः आशङ्क्यालोकितैवं सवितुरघनुदे स्तात्प्रभातप्रभावः ध्वान्तध्वंसं विधत्ते न तपति रुचिमन्नातिरूपं व्यनक्तिन्यक्त्वं नीत्वापि नक्तं न वितरतितरां तावदह्नस्त्वशम्यः स प्रातर्माविरंसीत् असकलपटिमा पूरयन् युष्मद् आशाम् आशाकाशावकाशावतरण तरुण प्रक्रमोत्कप्रकाशः அந்த ஸ்ரீ சூர்யாய நமः. 27th ஸ்லோகத்துல லாஸ்ட் லைன்ல ஆகாஷ்யாங்கிறதுல அந்த இடத்துல ஆசங்கிய ஆசங்கிய அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னேன்? சந்தேகப்பட்டு சங்கா சங்கத்துல இருந்து ஒரு சவுண்ட் அது அந்த மாதிரி சங்க சங்க சங்கா டவுட் ஆசங்கிய டவுட் அடிக்கிறா. இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறா. ஓகே. ஆலோகிதா அத பார்க்கிறவர்கள் ஆசங்கிய இந்த மாதிரியா இருக்குமோ, அந்த பத்மராக கல்லுல இருந்து வருதோ, அப்படி 3 விதமா அவ சந்தேகப்படுறா. ஓகே, தேங்க்யூ.